தந்தையின் நின்று வரவேற்பது பிரியவதனா. யுக்ரைன் சென்ற பிரதமர் மோடி அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் சந்திப்பு. கிருஷ்ணகிரி பாலியல் வழக்கு கைதி திடீர் மரணம் என பரபரப்புகள் வரிசை கட்டிய நாள் இன்று. போலந்திலிருந்து ரயில் மூலம் இன்று யுக்ரைன் சென்றடைந்தார் பிரதமர் மோடி. தலைநகர் கீவில் பிரதமரை ஆரத்தழுவி வரவேற்ற யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி. போரில் உயிரிழந்த குழந்தைகளுக்கு பிரதமர் மோடி அஞ்சலி. கிருஷ்ணகிரி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட சிவராமன் இன்று உயிரிழப்பு. எலி மருந்து சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்ற நிலையில் சிகிச்சை பலனின்றி பலி. விபத்தில் சிவராமனின் தந்தையும் உயிரிழந்ததால் பரபரப்பு. உண்மை குற்றவாளிகளை காப்பாற்றும் முயற்சி நடக்கிறதோ என்ற சந்தேகம் எழுகிறது. சிவராமனும் அவரது தந்தையும் உயிரிழந்ததை அடுத்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்று அறிக்கை. சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். குற்ற உணர்வால் சிவராமன் தற்கொலை செய்து கொண்டதில் சந்தேகமில்லை என சீமான் கருத்து. மகப்பேறு விடுப்பு முடிந்து பணிக்கு திரும்பும் பெண் காவலர்களுக்கு பெற்றோர் அல்லது கணவர் உள்ள இடத்திலேயே 3 ஆண்டுகள் பணி. சென்னையில் காவல்துறையினருக்கு பதக்கங்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று அறிவிப்பு. தமிழகம் பெருமைமிகு மாநிலமாக திகழ காவல்துறையின் பங்கு முக்கியமானது என புகழாரம். தமிழக வெற்றிக் கழக கொடியில் யானையை பயன்படுத்த விஜய்க்கு உரிமை இல்லையா என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசம். வயிற்று எரிச்சலால் கொடியை சிலர் விமர்சனம் செய்வதாக இன்று பேட்டி. சென்னை புறநகர் ரயிலில் அட்டகாசம் செய்த கல்லூரி மாணவர்கள் 30 பேரை பிடித்து ரயில்வே போலீசார் இன்று விசாரணை. பெயர் பலகையின் மீது ஏறி ரகளையில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கும்மிடிப்பூண்டியில் மின்சார ரயிலில் பட்டாக்கத்தியுடன் பயணித்த பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் 2 பேர் கைது. நேபாளத்தில் சுற்றுலா பேருந்து இன்று ஆற்றில் கவிழ்ந்து விபத்து. 14 இந்தியர்கள் உயிரிழந்த சோகம். 10 பேர் மாயமானதால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என அச்சம். மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு சுற்றுச்சூழல் அனுமதி கோரி கர்நாடக அரசு மீண்டும் விண்ணப்பம். விரைவில் பரிசீலிக்கப்பட வாய்ப்புள்ளதாக இன்று தகவல். பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய கிருஷ்ணகிரி பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட போலி பயிற்சியாளர் சிவராமனும் அவரது தந்தையும் அடுத்தடுத்து உயிரிழந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விசாரணையில் கைதுக்கு முன்பே சிவராமன் எலிமருந்து சாப்பிட்டதாக தெரிய வந்துள்ளது. பின்னணியை விவரிக்கிறார் செய்தியாளர் தமிழ்ச்செல்வன். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே தனியார் பள்ளியில் நடந்த பயிற்சி முகாமில் 12 வயது மாணவியை நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகியும் போலி பயிற்சியாளருமான சிவராமன் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சிவராமனின் இந்த பாதக செயலை மறைக்க துணை போனதாக அந்த பள்ளி தாளாளர், முதல்வர், ஆசிரியர்கள், சிவராமனின் கூட்டாளிகள் என 10க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவையில் தலைமறைவாக இருந்த முக்கிய குற்றவாளியான சிவராமனை கடந்த 19ஆம் தேதி தனிப்படை போலீசார் கைது செய்தனர். அப்போது அவருக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதால் கிருஷ்ணகிரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அங்கு மருத்துவர்கள் பரிசோதித்ததில் கைதுக்கு பயந்து சிவராமன் 2 நாட்களுக்கு முன்பே எலிமருந்தை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றது தெரிய வந்தது. இதையடுத்து மேல் சிகிச்சைக்காக நேற்று முன்தினம் சேலம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிவராமன் மாற்றப்பட்ட நிலையில் இன்று அதிகாலை 5:30 மணியளவில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மறுபுறம் சிவராமனின் தந்தை அசோக்குமார் நேற்று இரவு தனது இருசக்கர வாகனத்தில் சென்றபோது தடுமாறி கீழே விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் உடற்கூறு ஆய்வில் அசோக்குமார் மாரடைப்பால் உயிரிழந்திருப்பது தெரிய வந்துள்ளது. தமிழ்ச்செல்வன், சிவராமன் மரணம் தொடர்பாக காவல்துறை தரப்பில் விளக்கம் ஏதும் அளிக்கப்பட்டு உள்ளதா? பிரேத பரிசோதனை அறிக்கை எப்போது வெளியாகும்? விவரங்களை சொல்லுங்க. சிவராமனின் உடல் மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் சேலம் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. குறிப்பாக தன்னை கைது செய்ய வருவது தெரிந்த சிவராமன் கடந்த 16 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் 2 எலி பேஸ்ட்டுகளை சாப்பிட்டது தெரிய வந்திருக்கு. இது மேலும் கடந்த ஜூலை மாதம் 7ஆம் தேதி குடும்ப பிரச்சனை காரணமாக சிவராமன் எலி மருந்து சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்ற நிலையில் கிருஷ்ணகிரியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று பின்னர் வீடு திரும்பியிருப்பது காவல்துறையினர் விசாரணையில் தெரிய வந்திருக்கு. பிரியா, விவரங்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன்.
சென்னையில் காவல்துறையினருக்கு பதக்கங்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் இன்று பங்கேற்று பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், தமிழகம் பெருமைமிகு மாநிலமாக திகழ காவல்துறையின் பங்கு முக்கியமானது என புகழாரம் சூட்டியுள்ளார். இன்றைய முக்கிய அரசியல் நிகழ்வுகள் குறித்து விவரிக்கிறது பின்வரும் தொகுப்பு. கிருஷ்ணகிரி சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சிவராமன் உயிரிழந்த நிலையில் இந்த வழக்கில் உண்மை குற்றவாளிகளை காப்பாற்றும் முயற்சி நடக்கிறதோ என்ற சந்தேகம் எழுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். விசாரணை தொடங்கும் முன்பே குற்றம் சாட்டப்பட்டவரும் அவரது தந்தையும் இறந்திருப்பது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சிவராமன் மீது பல்வேறு பாலியல் புகார்கள் எழுந்துள்ள சூழலில் அவரும் அவரது தந்தையும் அடுத்தடுத்து உயிரிழந்திருப்பது சந்தேகத்தை கிளப்புவதாக கூறியுள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தி தெளிவுபடுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். சிவராமன் குற்ற உணர்வால் தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவித்துள்ள நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், கிருஷ்ணகிரி சம்பவம் போல இனி நடக்கக்கூடாது என கூறியுள்ளார். அவர் ரொம்ப முன்னாடி எனக்கு வருத்த கடிதம் எழுதி நான் சாக போகிறேன், என்னை மன்னிச்சுக்கிறேன்னு எழுதுனது இருக்குது. அதை நான் என் தம்பிகளுக்கு முன்னிறுத்தி என்னன்னு பார்ப்பா, அவனை என்ன பிரச்சனை, அவனை போய் பாருன்னு சொன்னதெல்லாம் இருக்குது. இதனிடையே தமிழக வெற்றிக் கழக கொடியில் யானையை பயன்படுத்த விஜய்க்கு உரிமை இல்லையா என சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். அவ்வளோ பெரிய யானைப்படை கொண்டு வரிசையாக நிறுத்தி அப்படி வாளோட நின்னவன எங்களை எதிர்க்கவே இல்லை, எதிரி சரணடைஞ்சிட்டான். அவன் அந்த உரிமை அவன் என் தம்பிக்கு இல்லையா யானையை வைக்கிறதுக்கு? உனக்கு தூங்கு முடிஞ்சிருக்கு, தூங்காமல் முழிச்சுக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? அவன் கோடியா அவன் பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை? சென்னையில் காவல்துறையினருக்கு பதக்கங்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் இன்று பங்கேற்று பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், மகப்பேறு விடுப்பு முடிந்து பணிக்கு திரும்பும் பெண் காவலர்களுக்கு பெற்றோர் அல்லது கணவர் உள்ள இடத்திலேயே 3 ஆண்டுகளுக்கு பணி வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். மகப்பேறு விடுமுறையில் இருந்து பணிக்கு திரும்பும் பெண் காவலர்களுக்கு கணவர் வீட்டை சார்ந்தவர்களோ வசிக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு அடுத்த 3 ஆண்டுகளுக்கு பணிமாறுதல் வழங்க அரசு முடிவு செஞ்சிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு சுற்றுச்சூழல் அனுமதி கோரி கர்நாடக அரசு மீண்டும் விண்ணப்பித்துள்ளது. செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கும் கூடுதல் தகவல். கர்நாடக அரசால் மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கும் இந்த கடிதத்தின் பின்னணியில என்ன இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவிரி மேலாண்மை ஆணையத்துல ஒவ்வொரு முறை இந்த தண்ணீர் தொடர்பான பிரச்சனை எழும்போதும் மேகதாது அணை குறித்து விவாதிக்க வேண்டும் அப்படின்னு கர்நாடகா தொடர்ந்து வாதம் வச்சுட்டு வருது. அது ஏற்கப்படவில்லை. அதை எப்படியாவது நடத்த வேண்டும் என்பதன் பின்னணியில் தான் இந்த கடிதமானது அனுப்பப்பட்டிருக்கிறது. பிரியா, விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா. இன்று நிகழ்ச்சி தொடர்கிறது. 2 ஆண்டுகளாக போர் நடைபெற்று வரும் யுக்ரைனுக்கு பிரதமர் மோடி இன்று பயணம் மேற்கொண்டார். அவரை யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஆரத்தழுவி வரவேற்றது கவனம் பெற்றுள்ளது. மேலும் இரு நாடுகளிடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகி உள்ளன. அண்மை தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் யுக்ரைன் ரஷ்யா இடையே போர் நடைபெற்று வரும் சூழலில் பிரதமர் மோடி இன்று காலை யுக்ரைன் தலைநகர் கீவ் சென்றடைந்தார். போர் காரணமாக யுக்ரைன் வான்பரப்பு மூடப்பட்டுள்ளதால் அண்டை நாடான போலந்து எல்லையிலிருந்து ரயில் ஃபோர்ஸ் 1 ரயிலில் சுமார் 10 மணி நேரம் பயணித்து யுக்ரைனை அடைந்தார். ரயில் நிலையத்தில் பிரதமர் மோடிக்கு யுக்ரைன் அதிகாரிகள் மற்றும் அங்குள்ள இந்தியர்கள் வரவேற்பளித்தனர். தொடர்ந்து தலைநகர் கீவில் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பிரதமர் மோடியை ஆரத்தழுவி வரவேற்றார். போர் பாதிப்புகளை பார்வையிட்ட பிரதமர் மோடி ரஷ்ய தாக்குதலில் கொல்லப்பட்ட யுக்ரைன் குழந்தைகள் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார். மேலும் கீவில் உள்ள மகாத்மா காந்தியின் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். 1991 சுதந்திர நாடாக யுக்ரைன் உருவான பிறகு அந்நாட்டிற்கு பயணம் மேற்கொள்ளும் முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையை நரேந்திர மோடி பெற்றுள்ளார். பின்னர் நடைபெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தையில் வேளாண்மை, தொழில்துறை சார்ந்த 4 ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கும் கூடுதல் தகவல். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை கட்டி அணைத்ததோடு அவரது தோளில் கை போட்டதன் மூலம் உக்ரைனுக்கு எல்லா விதத்திலும் இந்தியா தோளோடு தோள் நிற்கும் என்ற செய்தியை பிரதமர் மோடி மறைமுகமாக பறைசாற்றியிருக்கிறார். போரினால் மட்டும் எந்தவிதமான தீர்வையும் எட்ட முடியாது, பேச்சுவார்த்தை மற்றும்
ராஜதந்திர நடவடிக்கைகள் மூலமாக மட்டுமே இரு நாடுகளுக்கும் இடையிலான பிரச்சனையை தீர்க்க முடியும். இந்த பிராந்தியத்தில் அமைதி நிலவ தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக இருக்கிறது என்ற இந்தியாவின் நிலைப்பாட்டை அதிபர் ஜெலன்ஸ்கியிடம் மீண்டும் பிரதமர் மோடி வலியுறுத்தியிருக்கிறார். பிரியா. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். ரயில் விபத்து ஏற்பட்டால் உடனடியாக மீட்பு நடவடிக்கை மேற்கொள்வது குறித்தான ஒத்திகை நிகழ்ச்சி திருச்சியில் இன்று நடைபெற்றது. இதற்காக ரயில் பெட்டிகள் உண்மையிலேயே கவிழ்க்கப்பட்டு NDRF வீரர்கள் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். தகவல்களை விவரிக்கிறார்கள் செய்தியாளர்கள் கார்த்திகேயன் மற்றும் தினேஷ். அண்மை காலமாக வட மாநிலங்களில் அடிக்கடி ரயில் விபத்துகள் நிகழ்ந்து வரும் சூழலில் ரயில் விபத்து ஏற்பட்டால் உடனடியாக எப்படி மீட்பு பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்தான ஒத்திகை நிகழ்ச்சி திருச்சி ரயில்வே குட்ஷெட் யார்டில் இன்று நடைபெற்றது. தெற்கு ரயில்வே தேசிய பேரிடர் மீட்பு படை இணைந்து நடத்திய இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் ஒரு AC மற்றும் 2 பொது ரயில் பெட்டிகள் கவிழ்க்கப்பட்டு ஒரு பெட்டியின் மீது மற்றொரு ரயில் பெட்டி ஏற்றப்பட்டது. இதனை பார்த்தவர்கள் உண்மையிலேயே விபத்து நேர்ந்து விட்டதோ என அஞ்சும் அளவுக்கு தத்ரூபமாக நிகழ்த்தப்பட்ட இந்த ஒத்திகையில் மீட்பு நடவடிக்கை குறித்து பாதுகாப்பு குழுவினர் செயல் விளக்கம் நடத்தி காட்டினர். தளவாட பொருட்கள், அவசர சிகிச்சைக்கான மருந்துகள், கிரேன் உள்ளிட்டவை கொண்டுவரப்பட்ட நிலையில் விபத்தில் சிக்கிய நபர்களை மீட்பது, உடனடியாக முதலுதவி கொடுக்கப்பட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்வது போன்றவையும் செய்து காட்டப்பட்டது. இதுகுறித்து ரயில்வே கோட்ட முதுநிலை பாதுகாப்பு பிரிவு அதிகாரி ஸ்ரீதர் கூறுகையில், அவங்க சொல்லிட்டாங்க நாங்கள் டைம் சொல்ல மாட்டோம், டைரக்ட்லி கண்ட்ரோல் ரூம்லேருந்து கால் வரும், நீங்கள் அப்போ தான் ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஸோ இது ஒரு நல்ல கம்யூனிகேஷன் லைனும் செக் ஆயிரும், நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் டைமும் செக் ஆயிரும். நம்ம கால் ரிசீவ் ஆகி 10 மினிட்ஸில் நம்ம சைட் ரீச் ஆகிட்டோம். செய்தியாளர் தினேஷ் வழங்கும் கூடுதல் தகவல். இந்த ஒத்திகையை விபத்தாக கருதி திருச்சி ரயில்வே கோட்ட அலுவலகத்திற்கு அபாய ஒலியானது ஒலிக்கப்பட்டது. இதையடுத்து ரயில்வே பாதுகாப்பு படையினர், தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர், மருத்துவ குழுவினர், தீயணைப்பு துறையினர் என 250க்கும் மேற்பட்டோர் விபத்து நடந்த பகுதிக்கு சென்று அந்த ரயிலில் சிக்கியவர்களை மீட்பதை தத்ரூபமாக செய்து காண்பித்தனர். பிரியா. விவரங்களுக்கு நன்றி தினேஷ். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் அட்டகாசத்தில் ஈடுபட்ட கல்லூரி மாணவர்களை போலீசார் இன்று எச்சரித்து அனுப்பினர். இதனிடையே நாமக்கல் அருகே 11ஆம் வகுப்பு மாணவர்கள் 2 மோதிக்கொண்டதில் ஆகாஷ் என்கிற 16 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களை விவரிக்கிறார் செய்தியாளர் சசிதரன். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் பள்ளி மாணவர்கள் அரசு பேருந்துகளில் ஆபத்தான முறையில் பயணிப்பதாக புகார் எழுந்தது. இதையடுத்து இன்று காலை அரசு பேருந்தின் படிக்கட்டில் பயணம் செய்த பள்ளி மாணவர்களை மடக்கி பிடித்த போலீசார் படிக்கட்டில் இனி பயணிக்க மாட்டோம் என உறுதிமொழி ஏற்க செய்தனர். இதனிடையே அரக்கோணத்திலிருந்து சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு மின்சார ரயிலில் வந்த பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் ரகளையில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரயில் நிலையத்தின் பெயர் பலகை மீது ஏறி மாணவர்கள் கோஷமிட்டதால் பயணிகள் மத்தியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் 30க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். ஒரு காலேஜ் அடிச்சுட்டு பேசிக்கிறீங்க. அந்த 30 பேர்ல ஒருத்தன் திரும்ப ஸ்பாட்டில் அவங்க வந்து ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னு சொன்னா எழுதி வச்சுக்க, கடைசி வரைக்கும் ஜெயில் தான். அப்போது கல்லூரி மாணவர்கள் ஒருவரிடம் கூட ஐடி கார்டோ புத்தகமோ இல்லாதது தெரிய வந்தது. இதையடுத்து மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு பச்சையப்பன் கல்லூரி முதல்வருக்கு காவல்துறை சார்பில் கடிதம் எழுதப்பட்டுள்ளது. இதேபோல கும்மிடிப்பூண்டியில் மின்சார ரயிலில் பட்டாக்கத்தியுடன் பயணித்த பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் 2வரையும் ரயில்வே போலீசார் இன்று கைது செய்துள்ளனர். செய்தியாளர் சசிதரன் வழங்கும் கூடுதல் தகவல். இது போன்ற சம்பவங்கள் வரும் காலங்களில் தொடர்ந்தால் அவர்கள் மீது வழக்கு தொடரப்படும் எனவும் கல்லூரியில் முறையாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எஸ்பி அவருக்கு அறிவுரை வழங்கினார். பிரியா.
விவரங்களுக்கு நன்றி சசிதரன். தமிழ் சினிமாவில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கொட்டுக்காளி, வாழை ஆகிய திரைப்படங்கள் தியேட்டர்களில் இன்று வெளியாகியுள்ளன. படம் எப்படி உள்ளது என ரசிகர்களின் கருத்துக்களை கேட்டறிந்தோம். செய்தியாளர்கள் விமல்ராஜ், ஜான் வழங்கிய தகவல்கள் இவை. பின்னணி இசை என்று ஏதுமின்றி காட்சிகளில் வரும் சத்தங்களே கொண்டு எடுக்கப்பட்ட படம் கொட்டுக்காளி. கூழாங்கல் இயக்குனர் வினோத் ராஜின் மற்றொரு படைப்பான இந்த படத்தை நடிகர் சிவகார்த்திகேயன் தயாரிக்க கதாநாயகனாக சூரி நடித்துள்ளார். தியேட்டரில் வெளியாவதற்கு முன்பே சர்வதேச திரைப்பட விழாக்களில் திரையிடப்பட்டு மிக பெரும் வரவேற்பை பெற்ற கொட்டுக்காளி திரைப்படம் இன்று வெளியானது. இப்படத்தின் முதல் காட்சியை சென்னை ரோஹிணி தியேட்டரில் ரசிகர்களுடன் நடிகர் சூரி கண்டு ரசித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சூரி கூறுகையில், சமுதாயத்தில் இன்னைக்கு நடக்க வேண்டிய ஒரு கதை தான். இது ரொம்ப பழையதெல்லாம் கிடையாது, இன்னைக்கு நடந்துட்டு இருக்க கதை தான். அதை ஒரு திரைமொழி டோட்டல் இதுவரைக்கும் இல்லாத ஒரு சினிமா திரைமொழியில் இல்லாமல் இது வேற ஒரு இதில் சொல்லியிருக்காங்க. ரெகுலராக பார்க்குற ஒரு சினிமா வரமுறை இல்லாமல் இது ஒரு புதுவிதமாக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கு இது ஒரு புது அனுபவம் தான். கொட்டுக்காளி படம் பார்த்த சென்னையை சேர்ந்த கோவிந்தராஜ், மதுரையை சேர்ந்த வினோத் ஆகியோரிடம் பேசினோம். ஓப்பனிங்லேருந்தே கத்திக்கிட்டு இருந்த அந்த சூரி கிளைமேக்ஸில் கொடுக்குற அந்த மௌனம் நம்மளை நிறைய யோசிக்க வைக்குது. படம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெம்ப்ளேட் எதிர்பார்ப்பீங்க, இதெல்லாம் டெம்ப்ளேட்டு, அந்த டெம்ப்ளேட் இல்லாமல் இருக்கும், அவ்வளோதான். இது அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அக்செப்ட் பண்ணிக்கிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் அடுத்த கட்ட சினிமா முன்னாடி வரும்னு நினைக்கிறேன். அந்த படத்தை கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும். அவங்களோட இயல்பியான மதுரையோட இயல்பியான வாழ்க்கையை அப்படியே சூப்பராக காமிச்சிருக்காங்க. கொட்டுக்காளி படக்குழுவுக்கு பாராட்டு தெரிவித்துள்ள நடிகர் பாலா, சூரி மற்றும் வினோத் ராஜ் போற்றப்பட வேண்டிய கலைஞர்கள் மட்டுமல்ல, கைகூப்பி வணங்கப்பட வேண்டியவர்கள் என புகழாரம் சூட்டியுள்ளார். இதேபோல பரியேறும் பெருமாள் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி தனி முத்திரை பதித்த இயக்குனர் மாரி செல்வராஜின் வாழை படமும் இன்று வெளியானது. மாரி செல்வராஜ் வாழ்வில் நடந்த உண்மை சம்பவத்தை கதைக்களமாக கொண்டு உருவாகியுள்ள இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. நெல்லையில் படம் பார்க்க சென்ற மாரி செல்வராஜிற்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாரி செல்வராஜ் கூறுகையில், சில வெற்றிகளை ரொம்ப பகிரமாக கொண்டாட முடியும். சில வெற்றியை ரொம்ப அமைதியாக, இது வெற்றின்னு எப்படி சொல்கிறது, இது ரொம்ப பெயின்ஃபுல்லான வெற்றி. நம்ம ஊரோட தன்மை உங்களுக்கு தெரியும், திருநெல்வேலியோட தன்மை தெரியும். இதை மக்களுக்குள்ள ரொம்ப ஆழமாக நிறைய விஷயங்களை மாற்ற வேண்டியிருக்கு. உளவியலாகவே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு. அது ஆர்ட் ஃபார்மால தான் முடியும் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். வாழை படம் பார்த்த சென்னையை சேர்ந்த ரசிகர்கள் பாலு, பிரபாகரனிடம் பேசினோம். நான் உங்ககிட்ட வேலை செய்கிறதுக்கு தான் நான் காசு கேட்குறேன், நான் வேலை செஞ்சதுக்கு தான் காசு கொடுக்குறேன், நீ கடவுள் கிடையாது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்தில் மாரி செல்வராஜனை எப்படின்னா இன்னும் இந்த மாதிரி படங்கள் சமூகத்தை பற்றி, இந்த மாதிரி அடிமையாக இருக்கிற பற்றி நிறையா இந்த மாதிரி படங்கள்லாம் நிறையா எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். இதை ஒரு பையனோட லைஃப் ஸ்டைலை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், அந்த பையன் வேறு யாரெல்லாம் மாரி செல்வராஜ் சாரோட லைஃப் ஸ்டைலை பற்றி தெரிஞ்சுக்கணும்ட்டு வரலாம் எக்ஸ்பெக்டேஷனோட. வாழ்வியலாக இருக்குது, அவருடைய வாழ்வியலை அப்படியே கேப்சர் பண்ணி நம்ம கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது. இன்று வெளியான கொட்டுக்காளி, வாழை ஆகிய 2 படங்களும் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. நேபாளத்தில் பேருந்து ஆற்றிற்குள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இந்தியர்கள் 14 பேர் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரிலிருந்து 43 பேருடன் நேபாள தலைநகர் காத்மண்டுவிற்கு சுற்றுலா பேருந்து சென்றது. இந்த பேருந்து தனாகூன் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது ஆற்றிற்குள் கவிழ்ந்து விபத்தில் சிக்கியது. மீட்பு பணி விரைவாக நடைபெற்ற நிலையில் 14 இந்தியர்கள் உயிரிழந்தனர். 16 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 10 பேரை காணவில்லை என்பதால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. உள்ளூர் அதிகாரிகளுடன் இணைந்து இந்திய தூதரக அதிகாரிகள் மீட்பு பணியை மேற்கொண்ட நிலையில் உத்தரப்பிரதேச மாநில அதிகாரிகளும் நேபாளத்திற்கு விரைந்துள்ளனர். ஹைதராபாத்தில் யூடியூப் வியூஸுக்காக சாலையில் கட்டுக்கட்டாக பணத்தை வீசி எறிந்த பிரபல யூடியூபர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தகவல்களை விவரிக்கிறார் செய்தியாளர் சரவணன்.
யூடியூப் சேனல்கள் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கங்களை அதிகம் பேர் பார்க்கவும், லைக்ஸ் பெறவும் அதனை நிர்வகிப்பவர்கள் பல்வேறு வித்தியாசமான செயல்களில் ஈடுபட்டு கவனம் ஈர்க்க நினைக்கின்றனர். இவ்வாறான செயல்கள் சில நேரம் அவர்களுக்கே ஆபத்தில் முடிவதோடு பொதுமக்களுக்கும் இடையூறு ஏற்படுகிறது. இந்நிலையில் இட்ஸ் மீ பவர் என்ற பெயரில் சமூக வலைதளங்களில் பிரபலமாக இருக்கும் பவர் ஹர்ஷா என்ற மகாதேவ் என்பவர் ஹைதராபாத்தில் உள்ள மக்கள் நடமாட்டம் மிகுந்த கூக்கட்பள்ளி சாலையில் கட்டுக்கட்டாக பணத்தை தூக்கி எறிந்து அதனை வீடியோவாக பதிவு செய்துள்ளார். இருசக்கர வாகனத்தில் சென்றபடியே அவர் பணத்தை வீசி எறிய அதனை அங்கிருந்த மக்கள் முண்டியடித்துக் கொண்டு வந்து எடுக்கிறார்கள். அடுத்தடுத்த 3 இடங்களில் இதேபோல் பணத்தை விட்டெறிந்து வீடியோ பதிவு செய்த பவர் ஹர்ஷா தான் வாரி இறைத்த பணம் எவ்வளவு என்பதை தெரிவிக்கும் நபருக்கு தன்னுடைய அடுத்த வீடியோவில் பரிசு அறிவிக்க இருப்பதாக தெரிவித்துள்ளார். இதனிடையே மக்கள் மத்தியில் இவ்வாறு பரபரப்பை ஏற்படுத்தி கூட்ட நெரிசல், போக்குவரத்துக்கு இடையூறு செய்யும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை எழுந்தது. அதன் அடிப்படையில் யூடியூபர் பவர் ஹர்ஷா மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இத்துடன் இன்று நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.